ஸோ இந்த வீடியோலையும் இந்த மிரர்லெஸ் கேமராஸில் எடுக்கப்பட்ட ஒரு 3 சூப்பரான படம் வாங்க பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கடைசியில் பிரியாணி. நிஷாந்த் அவர்களோட டைரக்ஷனில் அசீம் முகமதோட சினிமோட்டோகிராஃபியில் ரிலீஸ் ஆனது தான் கடைசியில் பிரியாணி. ஸோ இந்த படம் வந்து 2021 ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப சூப்பர் டூப்பரான படம். நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி பார்த்துருப்பேன். ஸோ இந்த படத்தோட மேக்கிங் வீடியோவே யூடியூப்பில் இருக்கும், மறக்காம போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த படம் சோனி ஆல்ஃபா A7 M3லையும், ஸோ அதுக்கப்புறம் டிஜேயோட பாக்கெட் 2 அதில் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். விஜய் சேதுபதி சார் வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, மறக்காம போய் பாருங்கள், தரமான படம். நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா அருவி வந்து பார்த்தீங்கன்னா பேனாசோனிக் லூமிக்ஸ் GH4 ஷூட் பண்ணது. ஸோ இந்த லூமிக்ஸ் GH4 வந்து ரொம்ப சூப்பரான கேமரா. நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. GH5 வந்துச்சு, 5S வந்துச்சு, அதுக்கப்புறம் GH6, இப்போ 7 இருக்குது. ஸோ முடிஞ்சால் மைக்ரோ ஃபோர் தேர்ட் சென்சாரில் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள், உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இந்த அருவி மொத்தமாகவே வந்து GH4 ஷூட் பண்ணது. ஸோ இந்த கேமராமேனோட ஒர்க் வந்து நம்மளும் வந்து சில இதில் பார்த்துருக்கோம். வால்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருப்பாரு. அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் தான் அருவி படத்தோட சினிமோட்டோகிராஃபரும். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒர்க்கு. மறக்காம போய் பாருங்கள். அருவி நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். லிஸ்ட்டில் 3ஆவதாக பார்க்கக்கூடிய படம் பிரியாணி. இந்த பிரியாணி கிடையாது, இந்த பிரியாணி. ஒரு நேஷனல் அவார்டு வின் பண்ண படம். 2020 ரிலீஸ் ஆச்சு. இப்போ கூட அமேசான் பிரைமில் இருக்குது. கார்த்திக் முத்துக்குமார் அவர் தான் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ராவ் அண்ட் ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பாரு. நிறைய அடல்ட் சீன்ஸும் இருக்குது. குதிரைவால்னு ஒரு படம் வந்துச்சு, அது கார்த்திக் முத்துக்குமார் தான் சினிமோட்டோகிராஃபர். நீங்கள் அந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பாருங்கள், இல்லை இந்த படம் பார்த்துட்டு அந்த படம் பாருங்கள், ஒன்றுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராகவே சினிமோட்டோகிராஃப் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு வந்து சோனி ஆல்ஃபா A7 M3ல ஷூட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் படத்தோட சினிமோட்டோகிராஃபி. அமேசான் பிரைமில் இந்த படம் இருக்குது. ஸோ இன்னைக்கு லிஸ்ட்டில் ஒரு 3 படம் நான் சொல்லியிருப்பேன். இது போக மலையாளத்தில் வந்து செக்ஸி துர்கா அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. அது A7S2ல ஷூட் பண்ண படம் தான். அது எந்த OTTயில் இருக்குதுன்னு தெரில. அதுவுமே வந்து உங்களுக்கு ஆடட் இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிரர்லெஸ் கேமராஸில் தான் ஷூட் பண்ணப்பட்டது. ஸோ ஷூட் பண்ணப்பட்ட நிறைய படம் நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்கு, இன்டர்நேஷ்னல் லெவல்ஸில் போய் வின் பண்ணியிருக்கு. நான் சொன்னேன் இன்றைக்கி அருவியும் நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கு, பிரியாணி நேஷனல் அவார்டே வின் பண்ணியிருக்கு, அது போக நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி நான் சொன்னால் கடைசியில் பிரியாணி, அதுவுமே போய் அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் அவார்ட்ஸ் வின் பண்ணுற மாதிரியான ஃபிலிம் எடுத்தாலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் தேட்ரிக்கல் ரிலீஸ் படம் எடுத்தாலும் சரி, பெரிய கேமராஸ் ஒரு பொருட்டு கிடையாது. கண்டென்ட் தான் மேட்ரு. கண்டென்ட்டுக்காக உழைங்க, கண்டென்ட்டுக்காக தேடுங்க. கேமரா ஒரு டூல் தான், லென்ஸ் ஒரு டூல் தான், வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் மட்டும்தான் ஐடியா. அந்த ஐடியாவை பிடிச்சிக்கோங்க, படம் சூப்பராக இருக்கும். கேமரா மேட்ரே கிடையாது, கண்டென்ட் தான் மேட்ரு.